இங்க ஒரு பொண்ணுக்கு காஜலா மாதிரி ஒரு குட்டி அனிமல் ஒண்ணு கிடைக்குது. அந்த அனிமலோட வாயில அவளோட டைமண்ட் இயர் இங்க கொடுக்குறா. அதை சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் அதோட வயிறு பெருசாகுது. சரி டைமண்ட் வேற சாப்பிட்டிருக்கு இல்லையா, எப்படியே வயிற்றாலதான் போகணும்னு பார்த்தா அது சாப்பிட்ட டைமண்ட் அப்படியே 1000 மடங்கா பெருக்கி வெளியே தள்ளுது. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, இந்த அனிமல் பூமியை சேர்ந்ததே கிடையாது, முள்ளுங்கிற வேற்று கிரகத்தை சேர்ந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முள்ளுங்கிற கிரகம் முத்துக்களுக்கு பேர் போன கிரகம். அந்த முள்ளுங்கிற கிரக மக்களோட இளவரசியோட பெட் அனிமல் தான் இந்த குட்டி காஜலா. அதிகாலையில எந்திரிக்கிற அந்த கிரக மக்கள் நல்லா முத்து குளிச்சுட்டு அதுல ஒரு பெஸ்டான முத்து எடுத்துட்டு வந்து நம்ம இளவரசிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின இளவரசி தன்னோட குட்டி காஜலாவுக்கு சாப்பிட கொடுத்ததுமே பல 100 முத்துக்களை வெளியில தள்ளுது. அந்த முத்துக்களை வச்சுதான் அவங்க கிரகமே ரொம்ப அழகா அண்ட் ஷைனிங்காவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த முத்துக்களை வச்சு குளிக்கிறதுனால அந்த மக்களோட முகம் பளபளக்குது, ஜொலி ஜொலிக்குது அண்ட் பல 100 வருஷமா இங்க உயிரோட வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை இவங்க வாழ்ந்துட்டு வரும்போது சடனா யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல, பெரிய பெரிய விண்கல்லாம் வந்து இவங்க கிரகத்துல மோதுது. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் அவங்க உருவாக்கி வச்சிருந்த சேஃப்டி பங்கருக்கு ஓடுறாங்க. அப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் வந்து அவங்களோட கிரகத்துல மோதுது. அதை பார்த்து அந்த கிரகத்தோட கிங் வேகமா சேஃப்டி பங்கரை க்ளோஸ் பண்ண சொல்றான். அவசரத்துல பங்கரை க்ளோஸ் பண்ணதுனால லாக்கர் உடைஞ்சு போயிருது. அவங்க கிரகம் மொத்தமா அழியறத இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இளவரசியை காணோம். இளவரசி இன்னும் பங்கருக்கு வெளியில தான் இருக்கிறா. அந்த கிரகத்தோட கிங் இமிடியேட்டா பங்கரை ஓபன் பண்ண சொல்றான். பட் லாக்கர் உடைஞ்சு போச்சு இல்லையா, நோ யூஸ். அவ்வளவுதான், நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ண இளவரசி திரும்பி நின்னு எதிர்த்தாப்புல ஒரு நெருப்பை பார்த்து அப்படியே கையை விரிச்சு நிக்கிறா. அவளோட உடம்புல இருந்து ப்ளூ கலர்ல லைட் ஒன்று போகுது. அது வேற ஒண்ணு இல்ல, அவளோட ஆத்மா தான். அந்த கிரகத்துல இருந்து எஸ்கேப் ஆன ஆத்மா டைரக்டா பூமியில இருக்கக்கூடிய வெலேரியன் அப்படிங்கிற நம்ம ஹீரோவோட உடம்புல வந்து படுது. ஹீரோவோட உடம்புல இளவரசியோட ஆத்மா போனதுனால அவன் திரும்ப முழுக்கிரகவாசிகளை கண்டுபிடிச்சு காப்பாத்துறதா அந்த படத்தோட கதை.